ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படிங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 2. திரும்பவும் ஒயிட் கேட்ஸோ பிளாக் டாகிஸோ ஃபைட் பண்ண ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட இருக்கிறவளும் பெர்சியா கூட இருக்கிறவனும் தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு பெர்சியா சொல்கிறா. எங்கள் லீடர் இனுசுக்காவை குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பெர்சியாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. என்ன இனுசுக்கா சாஃப்ட் மோடுக்கு போயிட்டேன்னு கேட்கவோ என்ன பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சீரியஸ் ஆகிறான். வாங்க போகலாம் அப்படின்னு பெர்சியா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வாங்க போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகிறான். இந்த பெர்சியாவை நான் தான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாட படிக்கிறான். அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ரெண்டு பேரும் இனுசுக்காவையோ பெர்சியாவையோ தேடுனா அவங்க ரெண்டு பேரையுமே ஆளை காணோம். எங்க போயிட்டாங்க அப்படின்னு இவங்க தேடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் பெர்சியாவை தனியா கூட்டிட்டு போயிருக்கான். இனுசுக்கா ஏன் தனியா கூட்டிட்டு வந்த அப்படின்னு பெர்சியா கேட்கவும் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பிளட் டைப் ஏ, என்னோட பர்த்டே டேட் ஜூலை 1, என் விஷன் 1.0 அப்படின்னு சொல்லவோ நான் ஒன்னு இதை பத்தி கேட்கல, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவ போறா. லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை போய் பிடிக்கிறான். பெர்சியா இது டேஞ்சரஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் உன்னை அந்த லெவலுக்கு லவ் ஐ ஐ ஐ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இனுசுக்கான்னு ஓடி வரவோ ஐ அண்ட் கிரால் அப்படின்னு சொல்லி பெர்சியா மூஞ்சியை பிடிக்கவோ எனக்கு இது வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே ஒரு கிக்க விட்டுட்டு பெர்சியா அங்கிருந்து போறா. பெர்சியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கீழே விழுவோம். பெர்சியா இனுசுக்காவை தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் பரவுது. பெர்சியா மாதிரி நானும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறாங்க. அப்பதான் பெர்சியா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அப்பா நம்ம தோட்டத்துல பறிச்ச பூ அப்படின்னு சொல்லி பெர்சியா போய் கொடுக்கவும் அவங்க அப்பா அதை தட்டி விட்டுருப்பாரு. இனுசுக்கா ஃபீலிங்ஸ் இதே மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிடாம நடக்கிறனோ அப்படின்னு சொல்லி பெர்சியா யோசிச்சிருக்கவோ பெர்சியா இங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாய்ஸ் கேக்குது. நீ எப்படி இங்க வந்தனவா கேட்கவோ செவரேறி தான் நம்ம ஹீரோ சொல்றான். அதை யாரு கேட்டா பாவி பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திரத்தை பாக்குற அப்படின்னு சொல்லவும் பெர்சியா நான் அப்படி பண்ணதுக்கு சாரி, திடீர்னு ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்காக வந்தனவா கேட்கறா. வெஸ்டர்ன் ஆளுங்க கிட்ட விசாரிச்சேன், லவ் பண்றவங்க லவ் பண்றதுக்கு ப்ரூஃபா ரோசரியை கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி, அதுக்காக தான். இது கேட்க உனக்கு சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, என் அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்தணும், இதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ராஜரியை கொடுக்க போனா. இனுசுக்கா நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி பெர்சியா கூட இருக்கவன் கேட்கறான். ஏண்டா நீயும் என்னடா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் பெர்சியாவை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன், பெர்சியா தனியா இருக்கும்போது அவளை அட்டாக் பண்ணிடலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்ச அவன் கீழே தள்ளி ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. இனுசுக்கா அப்படின்னு பெர்சியா பாக்குறா. நம்ம ஹீரோவால அந்த செயினா பாக்கிட்ட கொடுக்க முடியல. கண்மொழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஹாசுகியோட மடியில படுத்திருக்கான். நீ மயங்கி விழுந்துட்டா அதான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்திருந்தாங்க. உன்னை அந்த பெர்சியா அட்டாக் பண்ணதுனால எல்லாருமே இப்ப அவளை அட்டாக் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு ஹாசிகி சொல்லவும் நம்ம ஹீரோவோ டக்குன்னு போறான். போகாத, உன் கண்டிஷன் சரியில்லை, உன் உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உன் கூட இருந்து பாத்துக்கிடட்டுமா அப்படின்னு வா கேட்டா. டாகியாவா கையில கொடுத்து நம்ம ஹீரோ எப்பவா கிளம்பிட்டா. பெர்சியா நம்ம ஹீரோ ஓடி வரவும் இனுசுக்கா அப்படின்னு அவ திரும்பிட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஏன்பா ஓடுற நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஆளுங்க துரத்திட்டு வராங்க. பெர்சியாவை நானே பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ பேசி இருக்கும்போது பெர்சியாவோட ஆளுங்களும் வந்துருந்தாங்க. தனியா இருக்கும்போது பெர்சியாவை அட்டாக் பண்ணிடலான்னு பாத்தீங்களா, வாங்க மோதி பாத்திரலாம் அப்படின்னு சண்டையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ராஜரியை கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சது ஒரு பெரிய போராவே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உலகத்தை உன்னால மாத்த முடியும் ப்ரூவ் பண்ணி காட்ட அப்பா உன்னை லவ் பண்றேன்னு பெர்சியா சொல்லியிருப்பா. சண்டை நடக்கிற இடத்துல என்னடா கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அடிக்கவும் என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆனதுல அவன் கையில இருந்து அந்த செயின் உடஞ்சிருது. நம்ம ஹீரோ இப்ப அமைதியா அப்படியே போறான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு மத்தவங்க கேட்கவும் அங்க இருக்கிற பெரிய ஸ்டாச்சுவை போய் நம்ம ஹீரோ எடுத்து என் ஒரு மாச பாக்கெட் மணி உங்களால இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒயிட் பிளாக் பாரபட்சம் பார்க்காம ரெண்டு சைடையும் சேர்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு லேக் பக்கத்துல இருக்கிற புல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு இருக்கான். என்ன பண்றது, ஒரு செயின் கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமா, இது வேற உடஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தூரத்துக்கு போடலான்னு போகவும் லேக்குள்ள குப்பையெல்லாம் போடக்கூடாது, நீ ஸ்டாச்சுவை உடச்சதுக்கு பனிஷ்மெண்டா லேக்ல இருக்கிற புல்ல எடுக்க சொன்னாங்களாமே, அதை கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு பெர்சியா சொல்லவும் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச அந்த கிஃப்ட் உடஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் புதுசு வாங்கி தரான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த போட்டை எனக்காக ஓட்டுறியா அப்படின்னு வா கேட்கறா. என்னாலும் நம்மளை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும் இருட்டில் நம்ம யாருக்கும் தெரிய மாட்டோம் அப்படின்னு வா சொல்லவும் உன் கூட தனியாக அந்த போட்டில் இருக்கிறதும் நல்லா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து உடஞ்ச அந்த ராஜரியாவா எடுக்கிறா. இதுதான் உடஞ்சிடுச்சு, வேற வாங்கிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள வருத்தப்படுறான். பெர்சியாவும் அதை புரிஞ்சுக்கிட்டா. இனுசுக்கா கொஞ்சம் கண்ணை மூடுறியா அப்படின்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோவை கண்ணை மூடுறான். பெர்சியா என்ன பண்றா, நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிறான். அதுக்குள்ளேயே ஏன் கண்ணை திறந்தா அப்படின்னு சொல்லி பெர்சியாவும் வைக்கப்படுறா. என்ன மந்திரம்லாம் பண்றா, எப்படி இது ஒன்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இது என்னோட ராஜரியோ அப்படின்னு வா சொல்லவும் அப்போ உன்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். வெஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் காலையில ப்ரே பண்ண இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகி வந்ததுனால எங்க அம்மா எனக்கு இதை கிஃப்டா கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என் ஃபீலிங்ஸ் எந்த லெவலுக்கு உண்மைங்கிறதுக்காக தான் இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு பா சொல்லவும் இந்த விஷயம் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நான் இதை ஏன்ப்பா ஏன்ட்ட கொடுக்குற, இது ஏன்ட்ட இருக்கிறத விட ஓன்ட்ட இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடாம பேசுறான். நான் என் ரூம்கே போறேன் பெர்சியா டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோ எந்திக்கிறாங்கிற பேர்ல தண்ணிக்குள்ள விழுந்துருந்தான். ஸ்விம் பண்ண தெரியாது, காப்பாத்துப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் புரிஞ்சுக்காம நடந்ததுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வா கிளம்புறா. பெர்சியா காப்பாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
ஸ்கூல்ல இருக்கிற மத்த எல்லாருமே வெளியே ஷாப்பிங்காக போயிட்டு இருக்காங்க. இனிசுகா நம்ம ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொல்லி ஹாசிக்கு வரவோ, சாரி எனக்கு இன்னொரு பிளான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெர்ஷியா மாறு வேஷத்துல வந்து நிக்கிறா. இந்த பையன் கூட தான் நான் இன்னைக்கு வெளியே போக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், பையன் கூட இவன் டேட்டிங் போறானா அப்படின்னு ஹாசிக்கு ஷாக் ஆகுறா. அவ உன்னை பையன் நம்பிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ பையன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டா அப்படின்னு சொல்லி பெர்ஷியா சொல்றா. மாசத்துலயே ஒரு நாள் தான்ப்பா நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியும். நான் உன் கூட டேட்டிங் போகணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் ரிஸ்க் முடியாதுன்னு பெர்ஷியா சொல்றா. இதுக்கு தான் இந்த காஸ்டியூமை கொண்டு வந்துக்க, நீ மாறு விஷயத்துல வந்துரு, உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஒளிஞ்சிருந்து பேசுறதே ரிஸ்க் தான், இதுல உன் கூட வெளியே வர சொல்லியா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு பெர்ஷியா சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகறான். என்னதான் அன்னைக்கு நான் கேட்டப்ப முடியாதுன்னு சொன்னாலுமே இன்னைக்கு வா என் கூட வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கான். பெர்ஷியா கூட இருக்கலாம். பெர்ஷியா அப்படின்னு ஓடி வரான். அச்சோ கண்டுபிடிச்சிட்டானு இவங்க பயப்படுறாங்க. பிளாக் டாகிஸ் தான் இருக்காங்க. பெர்ஷியாவோட ஸ்மெல்லிங் தான் எங்கேயோ அடிக்கி பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம போறான். என் மேல ஏதோ ஸ்மெல் அடிக்குதாப்பா அப்படின்னு சொல்லி பெர்ஷியா கேட்கறா. ஒரு வழியா நாங்க தனியா வந்துட்டோம், டேட்டிங் ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியானா. இன்னும் யார்ப்பா இது புதுசா, நான் இவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பெர்ஷியாவை பத்தி சில பேர் விசாரிக்கவும், இது என் ரிலேட்டிவ், ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான், இவன் பேரு ஜூலியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஹாய் என் பேரு ஜூலியோ அப்படின்னு சொல்லி பெர்ஷியா சொல்றா. இவன் ஒரு பையன் தான், ஆனாலும் இவனை பார்க்கும்போது என் ஹார்ட் துடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஜூலியோ ஒரு பையங்கிறதுனால சில பொண்ணுங்க அவனை சுத்தி வளைக்கிறாங்க. தனியா இருக்கலாம் நினைச்சா என் டேட்டிங்க்கு ஆப்ப வச்சிட்டாங்களே அப்படின்னு போய் இவங்க ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் வராங்க. இனிசுகா இந்த இடம் ரொம்பவே சூப்பரா அப்படின்னு பெர்ஷியா நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள, எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் மோட்லயே இருக்கான். இனிசுகா டிஃபரெண்டா இன்னைக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியா தெரியறான்லாம் சில பொண்ணுங்க சொல்லவும், நேரம் எப்படி இருப்பான்னு பெர்ஷியா கேட்கறா. எப்பவும் ஒரு யார் கூடயுமே பேசாம இருப்பான், ஆனா இப்பதான் அவன் ஸ்மைல் பண்றதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. பெர்ஷியாக்கு புது ரோசரியை வாங்கலான்னு பார்த்தா அவன் ஆளுங்க முன்னாடி அதை வாங்க முடியாது. சரின்னு ஹோட்டல் கூட்டிட்டு போனா மொத்த ஹோட்டலையும் யாரோ ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன உள்ள இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சில பேர் கிண்டல் பண்ணவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது ஒயிட் கேட்ல இருக்கிற ஒரே ஒரு லேடி தான். யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவ பெர்ஷியாவை பாக்குறா. இந்த ராமன் என்னப்பா இவ்வளவு காரமா இருக்கு அப்படின்னு பெர்ஷியாக்கு வந்து சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண தெரியாததுனால அந்த பவுல தட்டி விட்டுருக்கா. அச்சோ பேண்ட் கரையாயிரம் நம்ம ஹீரோ அவுக்க பகவும் நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒன்னு பலார்னு வைக்கிறா. டேட்டிங் பிளானே மொத்தமா சொதப்பிச்சு, எல்லாம் இவனுங்களால வந்தது. ஜூலியோவா நம்ம ஜாம்பி ஹவுஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். எல்லா சொதப்பினாலும் இதுவாச்சு கடைசியில ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்தா. ஜாம்பியை பார்த்து அவ பயப்படவும், எதுக்குடா என் ஆளை பயம் கொடுத்துறா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜாம்பி ரெண்டுத்தையும் சேர்த்து அடிச்சுட்டா அங்க இருந்து ஓடுறா. ஜூலியோ வெங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் இந்த பக்கமா தான் போனான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோனா போய் பார்த்தா பெர்ஷியா எந்த இடத்துலயுமே காணோம். ஒருவேளை டேட்டிங் மோசமா போச்சுன்னு கோவப்பட்டு போயிட்டாலோ, எல்லாம் முடிஞ்சுது, அவ என்ன வெறுத்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த மாறு அப்படிங்கிறவன் வாரான். நம்ம ஹீரோ கடல் பக்கத்துல இருக்கிறத பார்த்து அன்னைக்கு அவன் என்ன அடிச்சான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கடலுக்குள்ள தள்ளி விடுறான். என்ன இனுசுகா அவனுக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை முக்கிட்டு இருக்கான். மரியாதையா இனுசுகா மேல இருந்து கையை எடு, ஏன்னா அவன் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பெர்ஷியா அங்க வரப்போ, யார்டா அவன் புது பையன், நாங்க சும்மா இனுசுகா கூட விளாண்டுட்டு தான் இருந்தோம், நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கை கொடுக்குற மாதிரி மாறு வந்துட்டு ஏமாந்தியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளை அட்டாக் பண்ண போகவும், என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு வா சொல்றா. இது என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லி மாறு பாக்குறான். இனிமே யாரையும் இப்படி கடலுக்குள்ள தூக்கி போடாத சரியா அப்படின்னு வா சொல்லவும், ஓகே அப்படின்னு மாறு சொல்றான். நீ என்ன விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்ச நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்லப்பா என் விக் ரொம்ப அரைச்சுதா, அதான் ரெஸ்ட் ரூம்ல போய் அதை கழட்டி வச்சன வா சொல்றா. ரேட்டிங் ரொம்ப மோசமா போச்சுல, சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என் கூட இருக்கும்போது தான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா, நான் கிளாஸ்ல எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தி நான் இன்னைக்கு புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன், அப்புறம் அந்த ராமன் ரொம்பவே காரமா இருந்துச்சு, நீங்க எல்லாம் எப்படிதான் சாப்பிட்றீங்களோன்னு வா சொல்லவும், நீ என்ன சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம டேட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டிங்னா என்னன்னு நினைக்கிறா, ஒன்னா சாப்பிட்றதோ ஷாப்பிங் பண்றதோ கிடையாது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறது. சோ இது ஒரு சக்சஸ் தான், ஏன்னா உன்னை பத்தி நான் புதுசா சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பெர்ஷியா சொல்லவும், பெர்ஷியா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. பெர்ஷியா கூட இருக்கிறவங்க அங்க வரவும் இவங்க சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டேட்டிங் வரமாட்டேன்னு சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விக்கோட பெர்ஷியாவை துரத்திட்டு இருக்கத ஒருத்தி பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ விக்கோட பெர்ஷியா பின்னாடி போயிட்டு இருக்கிறதுனால பெர்ஷியா தான் அந்த பையன் கிட்ட போட்டது அப்படிங்கறத ஒயிட் கேட்ல இருக்கிற ஒருத்தி தெரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தான் கதை இன்னும் காமெடியா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.